நேற்றே நான் சொல்லியிருந்தேன், மார்னிங்கே வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி கென், சூரி அண்ணன் எல்லாருமே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மஞ்சு வாரியார் எல்லாருமே. அதில் வந்துட்டு வந்தோடனே எல்லாருமே க்ரீட் பண்ணுவாங்க. அப்போ முத்துவை வந்துட்டு சூரி வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் அப்படி கண்ணத்தை எடுத்து கிள்ளுவார். பின்னாடிருந்து விஷால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். முறைச்சி பார்க்குற மாதிரி பார்ப்பார். பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து எல்லாரையும் பேசுவாங்க. அப்போ வந்து முத்துக்குமரன் வந்து சொல்லியிருப்பார், சூரியனை உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து உழைப்புனா உங்ககிட்டேருந்து பார்த்து கற்றுக்கணும். நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, நான் வெற்றிமாறன் சார் கூப்பிடும்போது சும்மா தான் போனேன், ஏதோ கேரக்டர் ரோல்னு நினச்சி போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் வந்துட்டு உங்களை ஹீரோ ஆக்குனாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுதுன்னு சொல்லி முத்து வந்துட்டு அவரோட இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ எடுத்துருப்பார் போல இருக்கு. அப்போ சூரியன் சொன்னதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கடைசி 3 பேரும் ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாம் ஒழுங்காக சண்டையெல்லாம் போடுறீங்க, ஆனால் நைட்டானா சேர்ந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்லுவார், அண்ணே நம்ம வெளியிலனா ஒரு பிடிக்காத மூஞ்சி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஒதுங்கி போயிடும். இங்கே ஒரு மூஞ்சி பிடிக்கலன்னு இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் இன்னொரு பிடிக்காதவன், இங்கேருந்து திரும்பினா அந்த பக்கம் இன்னொரு பிடிக்காதவன், அப்போ இப்படியே பிடிக்காத மூஞ்சியாக பார்த்து கடைசி அந்த மூஞ்சியே பிடிச்சி பழகி போயிடும்ண்ணே, அப்படியே கூட போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எல்லோரும் செம்மையாக சிரிப்பாங்க. உடனே ஜாக்லின் சொல்லுவாங்க, பக்கத்துலேயே வந்து நம்ம பக்கத்துலேயே வந்து படுத்து வேற கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் சூரி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் என் குழந்தைங்கள நைட்டு 10 மணிக்கு எழுப்பி விட்டு கேட்டால் கூட கரெக்டாக சொல்லும், தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட உங்கள் எல்லார் பேரும் கரெக்டாக சொல்லும். டெய்லி அடித்து பிடிச்சி தான் தூங்க வைக்கணும், பிக் பாஸ்னு அப்படி பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ வந்து அவ்வளோ சில்ட்ரன் வந்து பிக் பாஸ் பார்க்குறாங்க போல இருக்கு. எனக்கு அது தெரியாது. உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கலாம் பிக் பாஸ் பார்ப்பாங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.